பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர்னா. உன்னதமான எழில்மிக்க இளைஞர்களே, சமுதாய வீதியிலே நீங்கள் கைவீசி நடக்கும்போது யாரும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும், தமிழகத்தினுடைய தகுதியும், முன்னோர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய உழைப்பும், ஏன் உங்களுடைய ஒழுக்கமும் உங்கள் கூடவே வருகின்றன என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பணம், சொத்து சேர்க்கணும், அதில் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்று விட்டார்கள். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பம். வேண்டாம். பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகள் இந்த பணம். இதுக்கு பொருள் புரியும், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் தெரியுமா? சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். ஒரு சிறப்பான மரபுன்னா வர்ற பொருளாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் நியாயமான வழியில் வரணும்ட்டான். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ன்ட்டான் வள்ளுவன். அரணை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும், நியாயமான வழியில் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிங்க. தப்பு செய்யாதன்னு எப்படி சொல்கிறான் பாருங்க. ஈன்றாள் பசிகான்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணைன்ட்டான். பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான வேலைக்கு போவதறான்ட்டான். இந்த ஒழுக்கம் இன்றைய இளைஞர்களுக்கு வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். உழைப்பின் வாரா உரு பெறும் செல்வமும், உழைப்பில்லாத செல்வம், ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும், ஒழுக்கமில்லாத அறிவு, மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனசாட்சிக்கு விரோதமான மகிழ்ச்சி, மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், மனிதநேயத்திற்கு பயன்படாத அறிவியல் வளர்ச்சி, தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் ஒழுக்கம். அதோடு நிறுத்தவில்லை நண்பர்களே. ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகள் படிக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே குறிப்பிடுகின்றார், உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் அந்த பிள்ளையுடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று ஒரு அமெரிக்க ஜனாதிபதி எழுதுகின்றார். அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை உலகத்திலே, அவனியிலேன்ட்டான் பாரதி. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே இவர் வாழ தகுதியுண்டோன்ட்டான். ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? சிப்பாயை கண்டு அஞ்சுவார், ஊர் சேவகன் வருதல் கண்டு வீட்டில் ஒளிப்பார், அப்பால் எவனோ செல்வான் அவன் ஆடையை கண்டு பயந்து ஒளிந்து நிற்பார், யாரிடத்தும் பூனையைப் போலே ஒதுங்கி நடப்பாருங்கிறான். பயம், என்றைக்கு உன்னுடைய மனதிலே பயம் வருகிறதோ அன்றைக்கே நீ வாழ்க்கையிலே தோற்றுவிட்டாய்ங்கிறார் விவேகானந்தர். பயத்தை உதறி எறியுங்கள். நெல்லுக்கும் உமி உண்டு, நீருக்கும் நுரை உண்டு, புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு. குறைகள் இல்லாத மனிதர்கள் உலகிலே கிடையாது. வைரமுத்து அழகாக கூறுவார், என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே துவங்கியது, என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே துவங்கியது, என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே துவங்கியது. எதை கண்டும் மலைத்து நிற்காதீர்கள். இதை விட அழகாக பாரதி கூறுவான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிடை பொந்து நிலிட்டேன் வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோமா. என்ன அர்த்தம்? நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு உண்டா? கிடையாது. ஒரு சிறு நெருப்பு பொறி போதும் ஒரு காட்டை அழிப்பதற்கு. இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு மாணவன் போதும் இந்த நாட்டையே ஆள்வதற்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். இறுதியாக ஆனால் உறுதியாக இதெல்லாம் செஞ்சா வெற்றி வரும். எப்படி? டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். சிகரத்தில் ஏறுவதற்கு சிரமமில்லாமல் ஏறியவர்கள் உலகத்தில் கிடையாது. ஏறிய இடத்தை தக்க வைத்துக் கொள்வது ஏறுவதை விட அதிகமானது. ஏன் தெரியுமா? ஏறிய பிறகு, வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு, தன்னுடைய வெற்றியை கையாள தெரியாமல் வீழ்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகம். வீழ்ந்த பிறகு எழுந்தவர்களினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. இந்த இடத்திலே ஒரு உதாரணத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை கூறி முடிக்கின்றேன். அகில இந்திய அளவிலே நடந்த காவல்துறை புலனாய்வு
மற்றும் துப்பாக்கி சுடும் போட்டிகளிலே 3 முறை, ஒரு முறை நாசிக், ஒரு முறை லக்னோ, ஒரு முறை காஷ்மீர், தமிழகத்தின் சார்பாக கலந்து கொண்டு 3 முறையும் தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். இதை நான் எதற்கு குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? எனக்காக அல்ல. வெற்றி என்ற மமதை ஒரு மனிதனை எப்படி கெடுத்து விடும் என்று பாருங்கள். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். எப்படி தெரியுமா? 4வது முறையாக தமிழகத்தின் சார்பாக துப்பாக்கி சுடும் போட்டியிலும் புலனாய்வு போட்டியிலும் நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும் 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். அவுட்டர்னா டார்கெட்டில் இருக்கிற அவுட்டரில், டார்கெட்டுக்கு வெளியில் அவுட்டரில் இல்லை. 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும்னு வச்சுங்க. ஒவ்வொரு முறையும் நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட் ஆகிடுவாங்க. அச்சுதன் நாயர் என்ற ஒரு IPS அதிகாரி கேரளாவிலிருந்து வருவார். எனக்கு அவருக்கும் தான் கடைசி போட்டியாக இருக்கும். ஏதோ ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். அந்த வெற்றி மமதையிலே அவர் அலட்சியமாக பார்த்துட்டு போவார். அவர் ஒன்றுமே பேச மாட்டார், தலையை கீழே போட்டு போயிடுவார். 3 முறையும் அவர் வெள்ளிப்பதக்கம் பெற்றார். 4வது முறை நான் செல்லும்போது எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க, 2 பேர் மட்டும் நிற்கிறோம். அச்சுதன் நாயர் எங்கே அப்படின்னு கேட்குறேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு. எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லை என்று. ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு நின்றுச்சு. இங்கே அமர்ந்திருக்கின்ற இளைஞர்களே, பெண்களினுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். குறைவாக எடை போட்டு விடாதீர்கள். அனுபவபூர்வமாக கூறுகின்றேன். 2 பேரும் 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். டாஸ் போடலாமான்னு கேட்டார் ஜட்ஜு. வேண்டாங்க, நான் 3 தடவை முதலமைச்சர் தங்கப்பதக்கம் பெற்றவன், இந்த பொண்ணு இப்போ தான் வந்திருக்கு, டாஸ்லாம் வேண்டாம். கிரிக்கெட் மாதிரி டாஸில் ஜெயிச்சா யார் எதிரியினுடைய பலம் தெரிந்து 2வதாக சுடுவேன் என்று சொல்லுவார்கள். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நானே முதல்ல சுடுறேன்ட்டேன். அந்த பொண்ணு உட்காந்துட்டே சுடுங்கன்னுச்சு. நான் போய் 6 ரவுண்டு சுட்டேன். 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு. அது மாதிரி சுடுறது 45 வருடத்துக்கு முன்னால் ஒரு பெண் துப்பாக்கி சுடும் போட்டியிலே முதலாக நேஷனல் லெவல் போட்டியில் அப்படி பங்கு பெற்று அப்படி மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம். திரு வால்டர் தேவாரம் சார் சொன்னார், நீ அந்த டார்கெட்டை பாருன்னார். பட்டன் அமிச்சா டார்கெட் பக்கத்தில் வந்துடும். டார்கெட்டை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன். ஏன் தெரியுமா? என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவாங்க. என்னடா இது கதை கந்தலாயிடும் போல் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நான் நடந்து வரும்போது, டாஸ் போட்டுடலாமா, 2 பேரும் ஈக்குவல் மார்க்குன்னு ஜட்ஜு கேட்டார். நான் உடனே எஸ்ன்னு. அந்த பொண்ணு அங்கேருந்து சொன்னிச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். இது சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணுறது இல்லைடா, திறமையின் அடிப்படையில் முடிவு பண்ணுறது. தைரியம் இருந்தால் வா திரும்ப சுடலான்ச்சு. ஒத்துக்கொண்டேன். திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு கொடுத்துட்டான். ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுடுறேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அது மாதிரி நான் ப்ராக்டிஸில் கூட சுட்டதில்லை. ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த பொண்ணு 10 ரவுண்டையும் மேகசினில் லோட் பண்ணிச்சுங்க. ஒரே மூச்சில் சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இனிமேல் தான் கிளைமேக்ஸே, அதுக்குள்ளே கை தட்டுறீங்க. துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன் நான். அந்த பொண்ணை எடுத்து கொடுத்துட்டு சல்யூட் அடிச்சிச்சு எனக்கு. நான் இல்லாமல் உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ தான் என்னை ஜெயிச்சிட்டியே, நீ எதுக்கு எனக்கு சல்யூட் அடிக்கிறேன்னு. என்ன தெரியுமா சொன்னிச்சு அந்த பொண்ணு? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு பெண்ணினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்று. கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் நீங்கள் 20 ரவுண்டு ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் 60 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன பொண்ணு அதோடு நிறுத்தாமல், நான் யார் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று கூறியது. சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. அவன்கிட்ட போய் கேட்டாங்க, எப்படா நீ ஜெயிச்ச, உனக்கு யாரா முன்னுதாரணம்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
நான் இந்த ஜெயா டிவியினுடைய சிந்தனை செய் நிகழ்ச்சிக்காக இதுவரை உங்களிடம் உரையாற்றி கொண்டிருந்தேன். என்னுடைய உரையிலோ அல்லது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிந்த பதிலை நான் கூறுவேன். சார், என்னுடைய பேர் தீபக். குட். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது சார். நீங்கள் இத்தனை நேரம் உங்களை இன்ஸ்பயர் பண்ண நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதே போல் உங்களை இன்ஸ்பயர் பண்ண யாராவது ஒரு மனிதர் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? திரு விஜயகுமார், முன்னாள் டிஜிபி. வாழ்க்கையில் மட்டும் இல்லை, காவல்துறையிலையும் என்னை இன்ஸ்பயர் பண்ண மனிதன் அவர் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரோல் மாடல் அவர் தான். அதற்கு காரணம் மிகச்சிறந்த மனிதாபிமானம் மிக்க, மிக தைரியமான, அழகான, அறிவுள்ள, அற்புதமான ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ண மனிதர். என் நேம் தினேஷ் பாபு சார். சென்னை பெரம்பூர்லேருந்து வரேன். குட். உங்களுக்கான மோட்டிவேஷன் லீடர் உங்களால் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா உங்ககிட்ட நான் கேள்வி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவருக்கான மோட்டிவேஷன் லீடர் யாராக இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. அந்த நீங்கள் யார் மோட்டிவேஷன் லீடராக எடுத்திருக்கீங்க? டெய்லியும் நீங்கள் வேலைக்கு கிளம்பும் போதும் சரி, வரும்போதும் சரி, யாராவது ஒரு சிந்தனை சில கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி யாராக இருக்குது சார்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மோட்டிவேஷன்னு சொன்னாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் பிரிக்கவே முடியாத, வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம், ஒரே நபர், என்னுடைய தாய். என் பேர் நிதிஷ். நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் நியூ காலேஜில். குட். எனக்கு தெரியும் அந்த காலேஜை, சொல்லுங்கள். நீங்கள் சைதாப்பேட்டை ஏசி, அதனால் உங்கள் காலேஜை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு டைமில் போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க? சின்ன வயசுலேருந்தே அது ஒரு எய்மா, இல்லை உங்களுக்கு அது திடீர்னு அந்த மாதிரி ஒரு யார் பார்த்தா ஒரு இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? நான் கல்லூரிக்கு போகும்போது திரு வால்டர் தேவாரம் அவர்கள், தஞ்சாவூரினுடைய எஸ்பி, அவருடைய நடவடிக்கைகளை பற்றி பேப்பரில் அவர் நேராக அவர் அது அலுவலகத்திற்கு அவருடைய கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து போகும்போதெல்லாம் நின்று கல்லூரிக்கு போகும்போது நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். அந்த நிமிடத்திலிருந்தே நான் காவல்துறை அதிகாரியாக தான் ஆகணும்னு முடிவு பண்ணேன். எனக்கும் அது எய்மாக இருக்குது. நான் உங்களை ஒரு இன்ஸ்பயராக வச்சு அது தாராளமாக, இட் இஸ் அப் டு யூ டு டிசைட். தேங்க்யூ சார். முடியும்னு நம்பினீங்கன்னா நிச்சயம் உங்களால் முடியும். தேங்க்யூ சார். வணக்கம் சார், என்னோட நேம் மோகன்ராஜ். வணக்கம். இளைஞர்கள் கூட்டத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க பெண்கள் ஆண்களுக்கு நிகரான திறமை படைத்தவர்கள் அப்படின்னு துப்பாக்கி சுடுதலை சொன்னீங்க. நானும் பெண்களை ரொம்ப மதிக்கிறோம் சார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லாம் இப்போது ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கட்டும், 110 ஹர்டில்ஸாக இருக்கட்டும், வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தான் இருக்குது. வேர்ல்டு ரெக்கார்டு எல்லாமே, பெஸ்ட் ரெக்கார்டு எல்லாமே ஆண்கள் தான் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் த்ரோவை தவிர, டிஸ்கஸ் த்ரோவில் மட்டும்தான். ஐ காட் இட். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எப்படி சார் 2 பேரோட திறமையை ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும்? உடல் வலிமையில் ஆண்கள், மன வலிமையில் பெண்கள், இதுதானே சார் கரெக்டாக இருக்க முடியும்? அதாவது உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. இதில் ஒன்று நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, விஞ்ஞானபூர்வமாக உடல் அமைப்புங்கிறதே ஆண்களுக்கு வேறு மாதிரி, பெண்களுக்கு வேறு மாதிரி. ஈச் ஹேஸ் காட் வாட் தி அதர் ஹேஸ் நாட். ஈச் கம்ப்ளீட்ஸ் தி அதர் அண்ட் கம்ப்ளீட்டட் பை தி அதர். பொதுவாக அப்படி இருக்கும்போது வீட்டில் பிறந்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசலில் கிடக்கிற பேப்பரையும் பால் பாக்கெட்டையும் எடுத்து அடுப்படியில் இருக்கிற அம்மாட்ட கொண்டு போய் பால் பாக்கெட்டை கொடு, ஈஸ்டரில் படிச்சுக்கிட்டு இருக்கிற அப்பாட்ட கொண்டு போய் பேப்பரை கொடு அப்படிங்கிறதுலேருந்து தான் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான இடைவெளியை பெற்றோர்களே ஆரம்பித்து வைக்கின்றார்கள். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற வாய்ப்பு பல 1000 ஆண்டுகளாக பெண்களுக்கு படிக்கிறதுக்கு அல்லது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கு கிடைத்த வாய்ப்பு மிக குறுகிய காலம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு சொன்ன காலத்திலிருந்து மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். முதல்ல சொன்னது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொன்னார். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு பாரதி சொன்னான். எப்போ சொன்னான் தெரியுமா? பெண்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியுதுன்னா
அதுக்கு பாரதியும் பெரியார் போன்ற பெரியவர்களும் பெண் உரிமையை பற்றி பேசி பெண்களை வெளியில் கொண்டு வந்து இப்போ வந்து அந்த பெண்கள் சமுதாய வீதியில் நடைபோடும் போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க இப்போ சொன்னது பூரா வந்து ஆண்கள் முன்னாடி வர்றாங்க சார், நிறையா ரெக்கார்ட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் உடலில் அறிவுபூர்வமாக சிந்திப்பீர்களே ஆனால் +2ல் ஆரம்பித்து அத்தனையிலையும் பெண்கள் தான் அதிகமாக சாதிக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு உங்களை விட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் போராடி கிடைத்த வாய்ப்பு என்பதை நாம் மறக்கக்கூடாது. சார், என் பேர் திவாகர். நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். டிஜி வைஷ்ணவா காலேஜில் படிக்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ போலீஸ் ஆகு போலீஸ் ஆகுன்னு. ஆனால் எனக்கு வந்து டீச்சிங்கில் தான் ஆர்வமாக இருக்குது. என் அப்பா சொல்லுவார், போலீஸாக இருந்தால் தான் ஒரு கெத்து, கெத்து, உன்னை மதிப்பாங்க, சமுதாயத்தில் மதிப்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்க எனக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் அது தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கர்வம் இருந்திருக்கா, நான் ஒரு போலீஸ்காரன், நான் நல்ல ஒரு கேள்வி இருந்திருக்கேன். தம்பி. நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நம்பர் 1, ஆசிரிய பணியே அறப்பணி, அதுக்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு நினச்சிக்கோங்க. காவல்துறை பணி வந்து ரொம்ப மிடுக்கான பணி தான், அதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. நான் காவல்துறை பணியை முடித்துட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட பேசுனதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியன் பேசுவதைப் போலத்தான் பேசியிருக்கின்றேன். இது ஏன் அப்படின்னா, ஒரு காவல்துறையில் இருந்த நானே, ஒரு மிடுக்கான பணியில் இருந்த நானே, அதை விட ஆசிரியர் பணி சிறந்தது என்று நினைத்த காரணத்தினால்தான் இன்று நான் கல்லூரி மாணவர்களிடம் தினந்தோறும் மேடையேறி பேசி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் பாருங்களேன், அதுலேருந்து என்ன தெரியுது? காவல் பணி என்பது வேறு, ஆசிரியர் பணி என்பது வேறு. இந்த கெத்து அதெல்லாம் வந்து சும்மா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? நமக்கு கிடைக்கின்ற மரியாதை அத்துணையும் நம்ம உட்கார்ந்துருக்கிற நாற்காலிக்கும், நம்ம வகிக்கிற பதவிக்கும், நம்ம போட்டிருக்கிற காக்கி யூனிஃபார்முக்கும் தானே ஒழிய, அது எனக்கு கிடைத்ததாக நான் நினைத்தால் என்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. ஆனால் ஆசிரியர் பணிங்கிறது, வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ், வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இஸ் இம்மார்டல்மா. நமக்காக நாம் செய்து கொள்ளுபவை நம்மோடு அது அழிந்து போய்விடும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற மாற்றம் கடைசி வரை நிலைத்து நிற்கும். அதை செய்கிறது ஆசிரியர் பணி. அதனால் காவல் பணியை விட உயர்ந்தது ஆசிரியர் பணி என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சார், என் பேர் ஷரத். சொல்லுங்கள் சார். உங்களை வந்து ஒரு சிந்தனை பேச்சாளராக மாற்றுறதுக்கான ஊண்டுதல் எது? ஏன்னா காவல்துறையிலேருந்து நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக வந்திருக்கீங்க. எது உங்களை ஊண்டுதலாக இருந்தது? அதாவது நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்லணும்னா, மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாருடைய பேச்சையும் நான் படிக்கிற காலத்திலேருந்து கேட்டு வியந்திருக்கேன். தமிழ் மொழியின் மீது எனக்கு உள்ள ஈடுபாடு, தமிழருவி மணியன், திரு தமிழருவி மணியன் போன்றவர்களினுடைய பேச்சுக்கள் என்னை வெகுவாக பாதித்தவை. நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போதே அப்போவே நான் நினச்சேன், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்க்குற வேலை நம்மளால் செய்ய முடியாது, ஏதாவது இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு உபயோகமாக செய்யணும்னு நினச்சி இதை ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது சிந்தனையை தூண்டும் விதமாகவோ அல்லது ஒரு நல்ல பேச்சாகவோ இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய இளைஞர்களுடைய மாற்றத்திற்கு நான் காரணமாக இருந்தேன்னா அது எனக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இது போன்ற பேச்சாளர்களை பார்த்து தான் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். இன்று என்னுடைய கடுமையான உழைப்பினாலும் நிறைய படிப்பினாலும் நான் யாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டேனோ அந்த திரு தமிழருவி மணியன் அவர்களே அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து அவர் ஒரு புத்தகத்தை என்னை வெளியிடச் சொல்லி சொன்னார். அதிலே நான் உரையாற்றினேன். இது போன்ற நபர்கள், அவர் ஒருவரை மட்டும் சொல்லவில்லை, இது போன்ற பலர் என்னுடைய பேச்சுக்கு அடித்தளமிட்டவர்கள். வாழ்க்கையில் இளைஞராக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தன்னம்பிக்கையை தூண்ட ஒரு ஊடகமோ, ஒரு மனிதரோ, ஒரு புத்தகமோ, ஒரு செயலோ, ஒரு விளக்கமோ தேவைப்படுது. ஏன் சார்? இல்லை, கண்டிப்பாக. அதாவது பிறக்கும்போது புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அதை உருவாக்குவது சூழ்நிலை தான். பிறக்கும்போது நம்ம குழந்தையாக பிறக்கும்போது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வலியன வாழுங்கிற மாதிரி, இன்னும் உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக கரெக்டாக சொல்லணும்னா 70 கோடி விந்தணுக்கள் நிலையாக நிற்கின்ற கருமுட்டையை நோக்கி செல்லும்போது
எந்த விந்தணு வேகமாகவும் விவேகமாகவும் செல்லுகிறதோ அந்த விந்தணு கருவுடன் இணைந்து கருவாகி உருவாகி தாயினுடைய கருப்பையிலே உள்ள சவால்கள் அத்துணையும் சந்தித்து வெற்றியோடு வெளியிலே வந்து வீழ்ந்தவர்கள் தான் நாம். அதற்கு பின்னால் இந்த சூழ்நிலையை உருவாக்கி மனிதன் வந்து சூழ்நிலை கைதி. இந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படி தான். அப்போது நல்லவற்றை சொல்லுவதற்கும் நல்லவற்றை செய்வதற்கும் ஆட்கள் தேவை. இப்போ கேட்டாங்களோ ஒவ்வொருத்தரும், உங்களுக்கு யார் முன்னுதாரணம், யாரை பார்த்து நீங்கள் வர்றீங்க? மனித மனம் அப்படி. ஒருத்தரை பார்த்துட்டா இவர் நல்ல மனிதராக இருந்தால் இவரை போல நாம் ஆக வேண்டும் என்று மனதிலே உருவாக்கி கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அது இன்னும் எளிமையாக்குகிறது. அவ்வளோதானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம் தேவை தான். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற 10 மனிதர்களிடம் பேட்டி கண்டார்கள். உங்களுக்கு யார் முன்னுதாரணம், உங்களுக்கு யார் ரோல் மாடல், யார் உலகத்தில் ஜெயிச்சவன்ட்ட? 10 பேரில் 8 பேர் தன்னுடைய ஆசிரியர்களையே தன்னுடைய ரோல் மாடலாக சொன்னாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. அவன்கிட்ட போய் கேட்டாங்க, எப்பட்றா நீ ஜெயிச்ச, உனக்கு யாரா முன்னுதாரணம்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், நீங்கள் சொன்ன மாதிரி. இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் தான். அப்போ அவனுக்கே ஒரு முன்னுதாரணம் தேவைப்பட்டிருக்கு இல்லையா? அதுதான் வாழ்க்கை. முதுகெலும்பொடிய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் உங்களை வளர்க்கின்ற தாய், இவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு இந்த ஜெயா டிவி அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்றவர்களோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களோ தயவு செய்து காரணமாகி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? என் பேர் பிரவீன், நான் பெரம்பூர்லேருந்து வரேன். நீங்கள் வந்து பேசும்போது நிறைய புக்கை வந்து முன்னுதாரணமாக சொன்னீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக் எது? அந்த புக்கில் உங்களுக்கு பிடிச்ச முக்கியமான விஷயம் எதுன்னு சொல்ல முடியுமா? சீக்ரெட்னு ஒரு புக் இருக்குது, ரோண்டா பைரன் அதனோட ஆத்தர். இங்கே உள்ள எல்லாருமே அருமையாக கேட்குறீங்க கேள்வியெல்லாம். புத்தகங்களை பற்றி கேட்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சீக்ரெட் புக்கு தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் யார் அதை எடுத்தீங்கன்னாலும் அதை முடிக்காமல் கீழே வைக்க மாட்டீங்க. அதே மாதிரி ராபின் சர்மாவோட புக்கு ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது ஆரம்பிக்கும் போதே ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டிங்ஸோடு ஆரம்பிப்பான். என்ன போட்டிருப்பான்னா, வென் யூ வேர் பார்ன் யூ கிரைடு, அதர்ஸ் ரிஜாய்ஸ்ட், லிவ் யுவர் லைஃப் இன் சச் எ வே வென் யூ டை த வேர்ல்டு கிரைஸ் ஒயில் யூ ரிஜாய்ஸ்மா. பிறக்கும்போது நம்ம அழுதுகிட்டே பிறக்கிறோம், எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீ வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நீ இறக்கும்போது நீ சிரிச்சுக்கிட்டே சாகணும், இந்த உலகமே அழுவணும். அப்போ தாண்டா நீ வாழ்ந்ததனோட அர்த்தம். இந்த 2 புத்தகத்தையும் படிங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். நான் வந்து சுய முன்னேற்ற புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூற்றுக்கணக்காக படிப்பவன். இதை உங்களுக்காக சொல்கிறேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம தமிழில் உள்ள ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நாலடியார், திருக்குறள்னு வரிசையாக இப்போ நான் உங்கள்கிட்ட நிறைய பேசினேன். இவற்றிற்கு உரை எழுதினதைப் போலத்தான் மற்ற புத்தகங்கள் அத்துணையும் இருக்கிறதே ஒழிய நம்முடைய தமிழிலே இல்லாத எதுவும் உலகத்தில் உள்ள எந்த புத்தகத்திலும் இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். சார், என் பேர் அஜித், தாம்பரத்துலேருந்து வந்திருக்கேன். உங்களோட இயர்லி லைஃப்பை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? என்னுடைய காவல்துறை அதிகாரி ஆவதற்கு முன்னால் என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. உங்களை மாதிரியே தான் நானும். ஏதோ காவல்துறை உயர் அதிகாரின்னு வானத்துலேருந்து குதிச்சு வரல நான். இதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி நான் படிக்கும்போது அப்போல்லாம் +2 கிடையாது, எஸ்எஸ்எல்சி. எஸ்எஸ்எல்சியில் 500க்கு 481 மார்க் நான். இதை ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நினைவு பண்ணுங்க. எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு சென்ட் ஜோசப் கல்லூரி, அப்துல் கலாம் சார் படித்த கல்லூரியில் சேர்க்கணுன்னு அழைச்சிட்டு போனாங்க. மார்க்கை பார்த்தோன்னே ஃபாதர் அட்மிஷன் கொடுத்துட்டார். எந்த ஊருன்னு கேட்டார். தஞ்சாவூரில் போதலூர்னு சொன்னேன். நீ எப்படி வந்து படிப்பேன்னு கேட்டார். ட்ரெயினில். என்ன அதெல்லாம் முடியாது, நீ ஹாஸ்டலில் சேர்ந்தால் தான் உனக்கு சீட்டுன்ட்டார். எங்கள் அப்பா வெறும் 300 ரூபா தான் பணம் வச்சுருந்தாங்க.
ஒரு மாதத்துக்கு 60 ரூபா பணம் கட்டணும். அது எங்கள் அப்பாவால் முடியாது. எனக்கு பின்னால் என் வீட்டிலே 5 பேர், மொத்தம் நாங்கள் 6 பேர். ஏழியராக உங்கள் லைஃப்பை பற்றி கேட்குறீங்க நீங்கள், என்னுடைய லைஃப்பை பற்றி. இந்த கல்லூரி வேண்டாப்பான்னு சொல்லி அந்த மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை பார்த்து கொண்டு கண்ணிலே கண்ணீருடன் வறுமையின் காரணமாக கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அந்த கல்லூரி வளாகத்தை விட்டு மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியை நோக்கி சென்றவன் நான். இதை ஏன் சொல்கிறேன்னா, வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே என்பதை என்னுடைய தாய் என்னிடம் சொல்லி வளர்த்த காரணத்தினால் எந்த கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் வறுமை காரணமாக எனக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அந்த கல்லூரியிலே அதை போன்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற ஒரு மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக ஆன பிறகு அந்த கல்லூரியிலேயே 3 முறை சென்று ஆசிரியர்களுக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் இதை போல முக்கிய விருந்தினராக உரையாற்றி இருக்கின்றேன் என்பதுதான் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எனக்கு. இதை விட இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கீங்க எல்லாரும். முதுகெலும்பொடிய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் உங்களை வளர்க்கின்ற தாய், இவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு இந்த ஜெயா டிவி அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்றவர்களோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களோ தயவு செய்து காரணமாகி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர், பெற்றோருடைய கண்ணீர் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அந்த கல்லூரியிலேருந்து தஞ்சாவூரில் வந்து இறங்கி எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. வச்சுருந்த பணம் 300 ரூபா, 3000 ரூபாய் இருந்தால் அப்போ டாக்டர் ஆக்கலாம். எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெற்றோர்கள் உண்டாக்குகின்ற தாக்கத்தை பிள்ளைகளாகிய நீங்கள் மனதிலே எப்படி ஏற்று செயல்பட வேண்டும் என்பதற்காக இதனை கூறுகின்றேன். மெடிக்கல் காலேஜில் தான் உன்னை படிக்க வைக்க முடியலப்பா நம்ம வறுமை காரணமாக, இந்த மெடிக்கல் காலேஜ் செவுத்தையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று அவங்க வார்த்தையில், சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று படிக்காத ஏழை விவசாயி மெடிக்கல் காலேஜ் செவுத்தை போய் தொட்டு பார்த்துட்டு கண்ணில் கலங்கின கண்ணோடு வந்தாங்க. நானும் அழுதுட்டேன் அதை பார்த்தோன்னே. இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? என்னுடைய தந்தை அன்று என்னுடைய மனதிலே ஏற்படுத்திய தாக்கம் இன்று என்னுடைய குடும்பத்திலே 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்தனை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தந்தையே சேரும். நீங்கள் அத்தனை பேரும் இங்கே உட்கார்ந்துருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்று தெரிஞ்சுங்க, பெற்றோர்களை, குறிப்பாக தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டியிருப்பான் பாரதி. அதனால் தயவு செய்து உங்கள் அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக்கிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அந்த நிமிஷமே ஆரம்பிச்சிடும். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும். இளைஞர்களுக்கு நான் கூற விரும்புவது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், உடம்பு சரியில்லாமலோ இல்லை ஒரு விபத்துலையோ, அதெல்லாம் நடக்கக்கூடாது. கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது ஒரு ஐசியூலே இருக்கோன்னு வச்சுங்க, கடைசி வரை கண்ணீர் வெடித்து வெளியிலே காத்திருப்பவர்கள் உன்னை பெற்றவர்கள் மட்டும்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, இந்த இளைய தலைமுறை எப்படி இருக்கணும், பெற்றோர்களுக்கான உறவு எப்படி இருக்கணும்னு கேட்குறாரு. அருமையான கேள்வி. இன்றைய இளைய தலைமுறை வளர்ந்த பிறகு நான் 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 என்று சொல்கின்றீர்களே, அந்த நான் என்பது யார்? உன் உடலிலே ஓடுகின்ற இரத்தம், நரம்பு, எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா அதை சொல்கிறேன்? ஒவ்வொரு தாயும் வளர்த்து விட்ட பிறகு உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உயிருள்ள பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், எல்லாரையும் சொல்லலை, சில பேரை, உயிரற்ற அவர்களுடைய சொத்துக்கள் நேசிக்கப்பட வேண்டியது தலைகீழாக மாற்றி உயிரற்ற அவர்களுடைய சொத்துக்களை நேசித்து உயிருள்ள அந்த பெற்றோர்களை உபயோகப்படுத்தி உதாசீனப்படுத்துகின்ற இளைய தலைமுறை வளர்ந்து கொண்டு வருகிறது. அது குறைய வேண்டும், அது மாற வேண்டும். அப்படித்தான் இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த நாடு சிறக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை.
சார் இன்னொரு கேள்வி. இப்போ உங்களுடைய இத்தனை வெற்றிங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க லைஃப்பில். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டெடிகேட் பண்ணனாக்கா அந்த ஒரு நபர் யாருக்கு நீங்கள் டெடிகேட் பண்ண நீங்கள் ஆசைப்படுவீங்க? உங்களுடைய பெற்றோருக்கா, இல்லை உங்களுடைய மனைவிக்கா, இல்லை உங்களுடைய ஆசிரியருக்கா, யாராக இருக்கும்? அதாவது என்னுடைய வெற்றிகள் அத்துணையும் நான் டெடிகேட் பண்ணணும்னு நினச்சா அது என்னுடைய தாய்க்கு தாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்டலாம் வந்து நான் பேசுகிறேன், தினந்தோறும் கல்லூரிகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களையும் பார்க்குறேன்னா, இறைவன் கொடுத்த வரம் அது. நல்லதொரு தாய். எங்கள் அம்மாவுக்கு 93 வயசு, இன்னும் நல்லா இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அப்போ தான் இறந்தாங்க. என்னுடைய அருமையான மனைவி. ஒவ்வொரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு பின்னாலும் ஒரு பெண்ணினுடைய தியாகம் இருக்கும்பாங்க. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை. 2இல் 1 பழுதுபட்டால் எந்த வண்டி ஓடும்ட்டான். அப்படி பழுதுபடாத வண்டியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், ஒழுக்கமான பிள்ளைகள், எல்லாத்த விட வந்த மருமகள். இப்போ மகிழ்ச்சியே அவங்க மூலமாக கிடைச்ச பேர குழந்தைகள். இது ஒரு நிறைவான வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுனால தான் நான் உங்களை மாதிரி இளைஞர்கள் இது மாதிரி வாழணுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் உங்கள்கிட்ட வந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். அதனால் இப்போ கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அதை டெடிகேட் பண்ணணும். அத்தனை பேர் நல்லா இருக்கிறதுனால தான் என்னால் வந்து இதை மாதிரிலாம் செய்ய முடியுது. அதுக்கு காரணம் என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங்னு நான் நினைக்கிறேன். நெகட்டிவாக என்னுடைய லைஃப்பில் நான் நினச்சதே கிடையாது. சார், மேடைகளில் பேசும்போது நான் கூட பேசும்போது சிறு குறிப்புகள்லாம் வச்சுட்டு தான் பேசுவோம். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லாமல் இவ்வளோ மணி நேரம் பேசுகிறீங்க. இது எப்படி சாத்தியம்? முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் படித்த புத்தகங்கள் அது அருவி மாதிரி கொட்ட வைக்குதா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். எப்போ நீங்கள் மேடையில் குறிப்பை கையில் எடுத்தீங்களோ பார்க்குற பார்வையாளர்கள்ட்ட உங்களுடைய மரியாதை பாதி குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா, பார்த்து படிக்கிறது அவங்களும் செய்யலாம், நம்மளும் செய்யலாம். ஒன்று, ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் இன் டைம் இஸ் சக்ஸஸ். உங்கள்கிட்ட நான் 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா நான் 3 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வந்து உங்கள்கிட்ட பேசினா தான் தடை இல்லாமல் பேச முடியும். இன்றைய இளைய சமுதாயத்தை கவருவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து திரும்ப திரும்ப அதை படித்து எப்படி பேசணும் அப்படின்னு உள்வாங்கி பொருள் புரிந்து படித்து, அது தமிழ் இலக்கியத்தின் மேல், தமிழ் மொழியின் மேல் உள்ள காதல், எல்லாத்த விட முக்கியம் இந்த பெருமையெல்லாம் மொழியைத்தான் சேரும். அதனுடைய நம்ம தமிழ் மொழியினுடைய வல்லமை வந்து மிகப்பெரியது. இதெல்லாம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஒரு போலீஸ் அஃபீஷியல் இந்த அளவுக்கு தமிழ் ஆர்வலராக மாறினதுக்கான காரணம் என்ன சார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிம்பா. யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் காண்டதில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, சேமம் உற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் உலகெல்லாம் செழிக்கச் செய்வீர்மா. இதை ஏன் சொல்கிறேன்னா, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தே அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும்னா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு தருவேன், துங்க கரிமுகத்து தூணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான் அவையார். இப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். நான் உங்கள்கிட்டலாம் சொல்ல விரும்புகிறத அவர் கேட்டதுனால சொல்கிறேன். தமிழ் மொழியைப் போல சிறந்த மொழி உலகிலே கிடையாது. இது நம்ம மொழிங்கிறதுக்காக சொல்ல, ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. நான் உலகம் முழுவதும் சுற்றுப்போவன். நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போனீங்கன்னா நல்வரவுன்னு தமிழில் கன்னடா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக எழுதி போட்டிருப்பான். ஜப்பானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றனாரினுடைய வார்த்தைகளை ஒரே வரியிலே உலக சமாதானத்தை கூறியவனுடைய வார்த்தை தமிழில் எழுதி அதை ஜப்பானிய மொழியிலும் எழுதி போட்டிருக்கான். அடுத்து கிறிஸ்தவர்களுடைய புனித ஸ்தலமான ஜெருசலேமில் ஒலிவ மலைக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவனுடைய 10 கட்டளைகளை உலகில் உள்ள சிறந்த மொழிகள் 23 மொழிகளை தேர்வு செய்து மலையில் செதுக்கியிருக்கான். அதில் இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு மொழிக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அது நம்முடைய தாய் தமிழ் என்றால் உங்கள் எத்தனை பேருக்கு இது தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதுதான் நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பே. இது நம்ம புரியாமல் இப்போ இங்கிலீஷையும் ஒழுங்காக படிக்கிறதில்ல, ஆங்கிலத்தையும் ஒழுங்காக படிக்கிறதில்ல, தமிழையும் ஒழுங்காக படிக்கிறதில்ல. உங்களுக்கு தெரியுமா, ஒரு வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாணவனை கேட்டிங்கன்னா முதல்ல நான் ஒரு வங்காளி அப்படின்னு தைரியமாக சொல்லுவான். அந்த வங்காள மொழியை பேசுகிறதுல ரவீந்திரநாத் தாகூரில் ஆரம்பித்த அந்த மொழியினுடைய புலமையை அப்படி ரசிப்பான். நம்ம முன்னோர்கள் வந்து இந்த தமிழ் மொழியை எப்படி ரசித்தாங்க, எவ்வளோ பெரிய மொழி. நீ ஆங்கிலத்தை படி, நீ
உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒன்று கேட்டுங்க. பிழைப்புக்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. வாழ்க்கைக்காக வாழ்வதற்காக தயவு செய்து தாய் தமிழை மறந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா சொல்கிறேன் இதை? கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் நல்கிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன் என்று நான் நினைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் தமிழிலே தடையின்றி உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட மொழிக்கு நீங்களும் சொந்தக்காரர்கள். காவல்துறையிலேருந்து வந்து எப்படி படித்தேன்னு சொல்கிறீங்களா? அது என்கிட்ட எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எப்படி இப்படி தமிழில் பேசுகிறீங்க, நீங்கள் காவல்துறை அதிகாரியாச்சுன்னு. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் முதல்ல தமிழன், அப்புறம் தான் காவல்துறை அதிகாரி. தமிழில் பேசலைன்னா தான் ஆச்சரியப்படணும், பேசுகிறதுக்கு ஆச்சரியப்பட்ட எப்படி? இந்த இளைஞர்கள் கேட்ட கேள்விகள் நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பானது. எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்விகள், எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள். இப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயம் இருக்கும் வரை திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு நிச்சயமாக நிஜமாகும். இருவேறு கருத்துக்கு இடமில்லை. நீங்கள் அத்துணை பேரும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேரும் 2020 இந்தியா வல்லரசாகிறதோ இல்லையோ நல்லரசாக மாற்ற வேண்டும் என்று மனதிலே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.